கரங்களை தட்டி பாடலாமா? இயேசுவை போல அழகுள்ளோ யாருமில்லை பூவில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோ யாருமில்லை பூவில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரை பூவில் அந்த வாழ்க்கையை நீரை போதும் வேற வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கரங்களை தட்டி பாடலாமா? சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தருகின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தருகின்றேன். பூரண அழகுள்ளவரே பூவில் அந்த வாழ்க்கையதில் நீரே போதும் வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தாய், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தாய். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தாய், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தாய். பூரண அழகுள்ளவரே பூவில் அந்த வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆமா என் பிள்ளைங்க எங்க? யாருமே ஆளை காணோம். மூத்த வேலை எங்க இருக்க? வந்துட்டம்மா. ரெண்டாவது வேலை எங்க இருக்க? வந்துட்டம்மா. கடைசி ரெண்டு பிள்ளைங்களை ஆளை காணோமே. இதோ வந்துட்டேம்மா. இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? நான் தூங்கிட்டு இருந்தேம்மா. ஆமா இப்ப தூங்குதான் வேலை. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். படிக்கல. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் போன்ல என் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே போன் தான். எப்படி பாஸ் ஆவ? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அம்மா நான் பைபிள் வாசித்துட்டு இருந்தேன். நீ மட்டும் தான் தங்கமே நல்ல பிள்ளை படிக்கிற. உன் தங்கச்சிகளும் சொல்லி கொடு, ஓகேவா? சரி, நீங்க நல்லா பைபிள் படிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும். இதுதான் உங்களோட வேலை. சரி, அம்மா ஷாப்பிங் போயிட்டு வரட்டா? என்னது ஷாப்பிங்கா? ஆமா, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லுங்க. மா எனக்கு லட்டு வேணுமா. உனக்கு என்ன வேணும்? எனக்கு கேக் வேணுமா. உனக்கு என்ன வேணும்? அம்மா எனக்கு பிஸ்கட் வேணும். உனக்கு என்னடா வேணும்? அம்மா எனக்கு ஜாங்கிரி வேணும். சரி, எல்லாம் வாங்கி தரேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் வரக்குள்ள வீடு சுத்தம் பண்ணணும், நல்லா பெருக்கணும், நல்ல பிள்ளைய படிச்சு நல்லா முன்னேறணும், ஓகேவா? ஓகேமா. சரி, அம்மா போயிட்டு வரேன். பாய். பாய்மா. நான் கேம் விளையாட போறேன். நான் டிவி பார்க்க போறேன். எங்க போச்சு என் நோட்டு? அந்த இருக்கா? எப்படியாவது இன்னைக்கு 4 பக்கத்தை முடிச்சிடணும் வாஸ்து. ஐயோ அம்மா வந்துட்டாங்க. ரிமோட் பிள்ளைங்களா எங்க இருக்கீங்க? பிள்ளைங்களா எங்க இருக்கீங்க? என்னம்மா வேணுது இருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன வேண்டுதல் பண்ணி நினைக்கிறீங்க? லட்டுவா? லட்டுவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்த்தா என் பிள்ளை அழகா வீடெல்லாம் நீட் பண்ணிருக்கால, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் இப்ப உங்களுக்கு லட்டு தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்லிட்டா? சாப்பிடுறதுக்கும் கண்டிஷனா? ஆமா, கண்டிஷன் தான். ஓகேவா உங்களுக்கு? ஓகேமா. சரி, என்னன்னா நான் இப்ப உங்களுக்கு லட்டு தருவேன். அது யாருமே பார்க்க கூடாது, மறைஞ்சிருந்து சாப்பிடணும். யாரோட கண்ணுக்கு நீ பரவமா சாப்பிடணும், ஓகேவா? ஓகேமா. ஓகே, எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க.
ஐயோ எங்க போய் சாப்பிட்றதுன்னு தெரியலையே. எங்க ஒளிஞ்சு சாப்பிடலாம்? அங்க போவோம். என்ன நான் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, வேற எங்க போலாம்? இங்கே போலாம். ஐயோ இங்கேயும் 2 கண்ணு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு. இங்கே நினச்சிக்கலாம். என்ன இங்கேயும் 2 கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குதே. பிள்ளைங்களா எங்க இருக்கீங்க? அம்மா சாப்பிடுவேன். சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சுமா. யாராவது பார்த்தாங்களா நீ சாப்பிடுறத? யாருமே சாப்பிட்டுட்டியா? தங்கச்சிங்க யாரும் பார்க்கல உங்கள? யாரோட கண்ணு மறைவிடல? தங்கச்சிங்க தங்கச்சி என்னடா தங்க அழுற? ஏம்மா நான் எங்க போய் ஒளிஞ்சிருந்து சாப்பிட போனாலும் 2 கண்ணு இனி பார்த்துக்கிட்டே இருக்குமா. அப்படியா? உன் தங்கச்சி அதை பத்தி எதுவும் சொல்லலையே என்கிட்ட? இல்லம்மா 2 கண்ணு இனி பார்த்துக்கிட்டே இருக்காதம்மா. அதை மறைச்சு என்னால சாப்பிடவே முடியல. யாரோட கண்ணு அது? அதுதாம்மா ஈசப்பாவோட கண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், ஈசப்பாவோட கண்ணு மறைச்சு எதுவுமே செய்ய முடியாது. ஏசப்பாவோட கண்ணு நம்மள எல்லாம் பார்த்துட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு நீ பார்க்க வந்திருக்கீங்க? அங்கிள் எங்களுக்கு ஒரு டவுட் அங்கிள். அதானே கேட்டேன், சொல்லுங்க. அங்கிள் இந்த வாலிப காலத்துல எங்களுக்கு வர்ற சோதனையை எப்படி மேற்கொள்றது, அதை எப்படி ஜெயிக்கலாம், அது சொல்லுங்களேன். நல்ல கேள்வி கேட்டீங்க. சோதனைக்கு எத்தனை கொம்பு? 2. எப்படி சொன்னீங்க 2 கொம்புன்னு? ஏன்னா எழுதும் போது 2 கொம்பு போட்டு அந்த 2 கொம்பை வெட்டிருங்க. சாதனை. சோதனை வேதனைக்கு வரல, உங்க வாழ்க்கையில சாதனை புரிய வந்திருக்குது. சோதனையை ஜெயித்து சாதனை புரிவீங்க. வேதத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் அழகா நமக்கு ஒன்று சொல்லி இருக்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்களுக்கு வர்ற சோதனை உங்களை மாதிரி மற்ற மனிதர்களுக்கும் வருது, மற்ற வாலிபர்களுக்கும் வருது. நீங்க மட்டும் சோதிக்கப்படலை. அடுத்து இன்னொரு உண்மையை சொல்லுகிறது, தேவன் உண்மை உள்ளவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? இந்த வாக்குத்தத்தத்திலெல்லாம் அவர் உண்மை உள்ளவராய் இந்த சோதனையில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்க கூட தான் இருப்பார், உங்களை விட்டு விலகி போக மாட்டார். அடுத்து 3வது ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறது, உங்க திராணிக்கு மேல அவர் சோதிக்க இடம் கொடுக்க மாட்டாராம். அப்போ பாருங்க, உங்களுக்கு வர்ற சோதனை உங்களுடைய திராணிக்கு, உங்க பலனுக்கு மேல அல்ல. சின்ன சோதனைனா உங்க பலன் சிறுசுன்னு அர்த்தம். பெரிய சோதனைனா உங்க பலன் பெருசு. பாத்தீங்களா? அப்போ பெரிய சோதனையை பார்த்து கலங்க கூடாது, நீங்க பெரிய பலவான்கள். அடுத்து சொல்லுகிறார், சோதனையை தாங்கத்தக்கதாக. அப்போ இந்த சோதனையின் வழியா கடந்து வருகிறதற்கு எல்லா பலனும் தைரியமும் ஜெயமும் கொடுக்கிற ஆண்டவர். அது மட்டும் இல்லை, அந்த சோதனைக்கு தப்பி கொள்ளவும் அவர் வழி தராராம். நீங்கள் இதை பெற்றுக்கொள்றதுக்கு ஒன்று செய்யணும், இயேசுவை மட்டும் பார்க்கணும், மற்றவங்களை பார்க்கக்கூடாது. இயேசுவை பாருங்க, ஜெபிங்க, இயேசு உங்களுக்கு ஜெயம் தருவார், நீங்கள் ஜெயிப்பீங்க. தேங்க்யூ அங்கிள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உலகத்திலே வாலிபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாய் தெரிகிறது பாவம். பாவம் வேத வசனம் சொல்லுகிறது, ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லி. இவ்வுலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் இன்று ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் சிறப்பாக வாலிபர்களுடைய மத்தியிலே அவர்களுக்கு வாழ்க்கையை குறித்து பலவிதமான சந்தேகங்கள், கேள்விக்குறிகள், எதிர்பார்ப்புகளிலே வருகிற தோல்விகள் அநேகம் காணப்படுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
அன்பு பிள்ளைகளே, பாவத்தினாலே நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்களா? பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இந்த பாவங்களை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அவர் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவும் பொழுது நாம் சுத்தமாகிறோம். இந்த பாவ மன்னிப்பு இலவசம்தான். ஆனால் உனக்காக எனக்காக இலவசமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பாவ மன்னிப்பை கொடுத்தாலும் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மிக பெரிய விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்து நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை கழுவுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 103:12 சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி. மீகா 7:19 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 8:12 சொல்கிறது, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைக்கவே மாட்டேன், நினையாமல் இருப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ரோமர் 5:1 சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த தேவனிடத்திலிருந்து நாம் இந்த பாவ மன்னிப்பை பெறும் பொழுது நம்முடைய பாவத்தை அவர் தூரமாக்கி விடுகிறார், ஆழத்திலே போட்டு விடுகிறார். இனி நினைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பாவ பிடியில இருப்பதினாலே நீ என்ன கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லையா? அல்லது பாவத்தின் விளைவுகளினாலே நீ கண்ணீரோடு கூட எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு நொந்து போய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் இந்த பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி நீ தேவனிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். முதலாவதாக நீ அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை மன்னித்து அவர் அதை நினைக்கவுமே மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லி நீ உன் உள்ளத்திலே விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசிக்கும் பொழுது உன்னுடைய விசுவாசத்தின்படி தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு என்று அவர் பிரித்தெடுத்து வைக்கிறார். இப்படி வைக்கும் பொழுது அவர் கொடுக்கிற இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வெற்றியை காண்பாய். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது மகிழ்ச்சி, சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையிலே பெருகும். அன்பு பிள்ளைகளே, கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரோமர் 8:1 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீ பாவத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உன்னை கழுவும் பொழுது உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நித்திய ஜீவன் உண்டு. இவ்வுலகத்தில் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் உனக்கு நிச்சயமான ஒரு இடம் உண்டு. நீ நித்தியமாய் அவரோடு கூட மகிழலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ இருக்கிறாயா? இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து நீ கேள்விக்குறியோடு கூட இருக்கிறாயா? உனக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடு, என்னோடு கூட நீ ஜெபிப்பாயா? எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற ஜீவனுள்ள தந்தையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உடைய வாக்கு தத்தத்தின்படி நீர் எங்களுக்கு சம்பாதித்த உடைய ரத்தத்தினாலே இந்த ஜெபத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கழுவி தேவரீரே அவர்களுடைய பாவங்களை நினையாமல் தூரத்திலே போட்டுவிட்டு சமாதானத்தை கொடுத்து ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடி உம்முடைய பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் பரிசுத்தமாய் உமக்கென்று வாழ நீர் கிரியை செய்வீராக, கிருபை அளிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628
101.